ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழை கருவாடு வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் தேவையான வாழை கருவாடு ஒரு 10 பீஸ் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணியில் போட்டுடணும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சுடுதண்ணியில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது உப்பு நிறையா இருக்கும், அந்த உப்பும் வந்துடும். பெறாலெலாம் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது ஒரு 2 மினிட்ஸ் தான் போடணும். வாங்க இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நான் அடுப்பில் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், வெளியே தான் வச்சு பண்ணுறேன். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு தான் நான் அடுப்பில் வைக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். மஞ்சத்தூள் எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த கருவாட்டில் இருக்க நீச்சு நாத்தம் வராது. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கணும், ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையெல்லாம் ஒரு கரண்டியில் கலந்து விட்டுடலாம். நான் இதை அடுப்பில் வைக்காமல் வெளியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன். இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறணும். மசாலா கூட நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா பெரட்டி ஃப்ரை பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது சீக்கிரம் குக் ஆயிரும். இது கேழ்வரகு கூழுக்கும் நல்லாயிருக்கும், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வாட்டி நீங்கள் இது செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. ஏன்னா இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம திருப்பி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணால் போதும். வாசனை சும்மா கமகமன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மசாலாவில் வெறும் சாதம் போட்டு நீங்கள் கிளறி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செவக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா. இப்போது கருவாடு ரெடி ஆகிடுச்சு. வாழை கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கமகமன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஜிஎம் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழை கருவாடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.